ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் முடியும் வரை. இப்பகுதியில் பவுல் அடியார் தூய ஆவியார் அருளும் கொடைகளை பற்றி விரிவாக விளக்குவதை நாம் காணலாம். 3வது வசனத்தில், கடவுளின் ஆவியால் அருள் கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கு அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கின்றார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணிதீர்க்கும் அருள் கொடைகளையும் அளிக்கின்றார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அளிக்கின்றார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகின்றார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்து அளிக்கின்றார். உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதனாயிலும் கிரேக்கனாயிலும் அடிமைகளாயினும் உரிமை குடிமக்களாயினும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கின்றபடியினால் திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியானவரே பானமாகவும் பெற்றோம். தூய ஆவியின் மூலம் பல வகையான கொடைகளையும் கனிகளையும் பெற்ற நாங்கள் பல வகையான ஆற்றல்களை பெற்று திருச்சபையின் வளர்ச்சிக்காக ஒரே உடலாக பயணிக்க வேண்டும் என்பதை இப்பகுதிகள் விளக்குகின்றன. இன்னும் விசேஷ விதமாக அன்பு பற்றிய பகுதியை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முடியும் வரை. எல்லாவற்றிலும் சிறந்த நெறியே அன்பு. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம் பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நன்னம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போகும், அறிவும் அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கின்றோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கின்றோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என பவுலடியார் தூய ஆவியானவரினால் கிடைக்கும் கொடைகளையும் கனிகளையும் குறித்து அதில் சிறந்தது அன்பு என கூறுகின்றார். இனி தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்தை படிப்போம். பரவச பேச்சு பேசுதலும் இறைவாக்குரைத்தலும். அன்பு செலுத்த முயலுங்கள். ஆவியார் அருளும் கொடைகளையும், குறிப்பாக குழல் அல்லது யாழ் ஆகிய உயிரற்ற இசைக்கருவிகளால் எழுப்பப்படும் ஒலிகளுள் இறைவாக்குரைக்கும் கொடையையும்
ஆர்வமாய் நாடுங்கள். ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர்கள் மக்களிடமல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகின்றார். ஆனால் இறைவாக்குரைப்பவரோ மக்களிடமே பேசுகின்றார். அவர் பேசுவது அவர்களுக்கு வளர்ச்சியையும் ஆறுதலையும் அளிக்கின்றது. பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சியுறச் செய்கின்றார். ஆனால் இறைவாக்குரைப்பவர் திருச்சபையை வளர்ச்சியுறச் செய்கின்றார். நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகின்றேன். ஆனாலும் நீங்கள் இறைவாக்குரைப்பதையே நான் அதிகமாக விரும்புகின்றேன். பரவச பேச்சு பேசுகிறவர் திருச்சபையை கட்டியெழுப்பும் நோக்குடன் தாம் பேசுவதை விளக்க வேண்டும். இல்லையேனில் பரவச பேச்சு பேசுபவரை விட இறைவாக்குரைப்பவரே மேலானவர். எனவே சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு, மெய்யறிவு, இறைவாக்கு, போதனை இவற்றில் எதை குறித்தும் பேசாமல் பரவச பேச்சு மட்டும் பேசினால் என்னால் நீங்கள் அடையும் பயன் என்ன? வேறுபாடு இல்லையெனில் குழல் எழுப்பும் ஒலி எது, யாழ் எழுப்பும் ஒலி எது என்பதை எப்படி அறிய முடியும்? எக்காலம் தெளிவாக முழங்காவிடில் யார் போருக்கு தயாராவார்? அவ்வாறே நீங்களும் பரவச பேச்சு பேசும்போது பேசும் வார்த்தைகள் தெளிவாயிராவிடில் நீங்கள் பேசியது என்ன என்று எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? ஏனெனில் உங்கள் பேச்சுத்தான் காற்றோடு காற்றாய் போய்விடுகிறதே. இவ்வுலகில் எத்தனையோ வகையான மொழிகள் உள்ளன. அவற்றுள் பொருள் தராத மொழியே இல்லை. எனவே ஒரு மொழியில் தெரிவிக்கப்பட்டதை நான் அறியாதவனாய் இருப்பின் அம்மொழியை பேசுகிறவருக்கு நான் ஒரு அந்நியனாயிருப்பேன். அவரும் எனக்கு அந்நியனாய்த்தான் இருப்பார். அதுபோலவே நீங்கள் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடுங்கள். நீங்கள் திருச்சபையை கட்டியெழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சியடையுங்கள். பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டட்டும். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும்போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கின்றார். என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை. இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன். இல்லையேல் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் போது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறைவேண்டலுக்கு எவ்வாறு ஆமீன் எனச் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்வதுதான் அவர்களுக்கு விளங்கவில்லையே. நீங்கள் நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகின்றீர்கள். ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவவில்லையே. நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக 4-5 சொற்களை அறிவோடு சொல்லுவதையே விரும்புகின்றேன். அன்பர்களே, சிந்தியுங்கள். சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் இராதீர்கள். தீங்கு செய்வதில் குழந்தையைப் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சியை அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். 22வது வசனம். எனவே பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டிராதோருக்கே அடையாளமாக இருக்கின்றது. இறைவாக்கு உரைப்பதே நம்பிக்கை கொண்டிராதோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டோருக்கே அடையாளமாக இருக்கின்றது. இப்படி இருக்க திருச்சபை முழுவதும் ஒன்றாக கூடி இருக்கும்போது எல்லாரும் பரவச பேச்சு பேசினால் அப்போது அங்கு நுழையும் பொதுமக்கள் அல்லது நம்பிக்கை கொண்டிராதவர்கள் உங்களை பித்து பிடித்தவர்கள் என சொல்ல மாட்டார்களா? நாங்கள் எல்லோரும் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கும் போது நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொதுமக்கள் ஒருவரோ அங்கு நுழைந்தால் ஒவ்வொருவரும் உரைக்கும் இறைவாக்கு அவரது குற்றத்தை அவருக்கு எடுத்துக்காட்டும், அவரை தீர்ப்புக்கு உட்படுத்தும், அவர் உள்ளத்தில் உறைந்து கிடப்பதை வெளியாக்கும். அப்பொழுது அவர் முகங்குப்புற விழுந்து கடவுளை பணிந்து உண்மையில் கடவுள் உங்களிடையே உள்ளார் என அறிக்கை செய்வார். அனைத்தையும் ஒழுங்காகச் செய்தல். அப்படியானால் சகோதர சகோதரிகளே, செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கூடி வரும்போது ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், அவர் திருவெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், அவர் பரவச பேச்சு பேசலாம், அவர் அதை விளக்க கூறலாம். இவை அனைத்தும் திருச்சபையை கட்டியெழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும்.
பரவச பேச்சு பேசுவதாயிருந்தால் ஒருவர் பேசலாம், மிஞ்சினால் மூவர் பேசலாம். ஆனால் ஒருவர் பின் ஒருவராக பேச வேண்டும். ஒருவர் அதற்கு விளக்கம் கூற வேண்டும். ஆனால் விளக்கம் கூறுபவர் இல்லையெனில் அவர் திருச்சபையில் அமைதி காக்கட்டும், தங்கள் உள்ளத்தில் கடவுளோடு பேசட்டுக்கும். இறைவாக்கினரை பொறுத்தவரையில் இருவர் அல்லது மூவர் பேசட்டும், மற்றவர்கள் அவர்கள் கூறியதை ஆய்ந்து பார்க்கட்டும். அங்கு அமர்ந்திருக்கும் வேறொருவருக்கு திருவெளிப்பாடு அருளப்பட்டால் முன்பு பேசிக்கொண்டிருந்தவர் அமைதியாகி விட வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இறைவாக்குரைக்கலாம். அப்போதுதான் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் ஊக்கம் பெறவும் இயலும். இறைவாக்கினர்கள் பெறும் ஏவுதல்கள் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவைதான். ஏனெனில் கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல, அமைதியை ஏற்படுத்துபவர். பரவச பேச்சு பேசுபவர்கள் அவர்கள் மக்களிடமல்ல, கடவுளிடமே பேசுகிறார்கள். பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார்கள். பரவச பேச்சு பேசுபவர்கள் விளக்கப்படுத்துவதற்கான ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டிராத மக்கள் நம்மத்தியில் இருக்கும்போது இறை வார்த்தையினூடாக இறைவனுடைய திட்டத்தையும் இறை நம்பிக்கையையும் வளர்த்து கொள்ள நாம் அவர்களுக்கு புரியும் மொழியில் பேச வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது. திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 12ஆம் வசனம் வரை பார்த்தோமானால், பெந்தகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்துல கூடியிருந்தார்கள். திடீரென ஒரு கொடுங்காற்று வீசியது. இரைச்சலான அந்த காற்றினிடையில் வானத்தினிடையில் இருந்த அந்த ஒளி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்படி அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் ஒவ்வொருவரும் வேற்று மொழிகளை பேசினர். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைபற்றுள்ள யூத மக்கள் ஜெருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த மொழிகளில் இவர்கள் பேசுகிறார்களே என குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசம்பத்தேமியா, யூதேயா, கப்பதேக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பியா, எகிப்து, சீரோன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். எல்லோரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். சிலர் இனிய மதுவை நிரம்ப குடித்து விட்டார்கள் என்று கிண்டல் செய்தனர். இவர்கள் பேசிய மொழி பரவச பேச்சு. ஏனெனில் பல மொழிகள் பேசினார்கள். ஆனால் அதேவேளை மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுடைய காதுகள் திறக்கப்பட்டிருந்தது. அதுக்கு காரணம் இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. பரவச பேச்சு மனிதருக்கு விளங்கும் முறையிலும் பேசப்படுகின்றது. மனிதனுக்கு புரியாத மொழி இறைவனோடு பேசுவதற்கும் இது பயன்படுத்தப்படுகின்றது. திருத்தூதர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, ஜெருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவரியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான் ஆகின்றது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாளில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர்.
இன்னும் மேலே வானத்தின் அருஞ்செயல்களையும் கீழே வையகத்தில் இரத்தம், நெருப்பு, புகை, படலம் ஆகிய அடையாளங்களை கொடுப்பேன். ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்தம் நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களை, அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். பேசியவர்கள் ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்ந்தனர். அவர்கள் பாடியதும் துதித்ததும் ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தபடினால் பிறருக்கும் அது கேட்கும் அபிஷேகம் கிடைத்தது. அவர்களும் அவற்றை உணர்ந்து கொண்டனர். பேதுருவானவர் துணிச்சலாக எழும்பி நற்செய்தியை விளங்கப்படுத்தும் போது கேட்கின்ற மக்கள் அனைவரும் தங்கள் மொழிகளில் அவர் கதைப்பதை உணரக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இதற்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமில்லாது கடவுளுடைய சித்தம்தான். மூவொரு கடவுளுடைய திட்டம் அங்கே நிறைவேறுவதை நாம் காண்கின்றோம். 1 கொரிந்தியர் 14வது வசனம், எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும் போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கின்றார். என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை. இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன், அறிவோடு இறைவேண்டல் செய்வேன். எனவே கடவுளின் அருள் கிடைக்க பெற்றவர்கள் தமக்கு கிடைத்த அருளை வீணாக்கி விடாது முற்று முழுதான அந்த அருளை கடவுளுடைய திட்டத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. கடவுளே அத்திட்டத்தை நிறைவேற்றுபவராக இருக்கிறபடினால அது சரியான பாதையில் நிறைவேற்றப்படும். சில சந்தர்ப்பங்களில் ஆவியானவருடைய செயல்பாடுகள் நமக்கு இருந்தாலும் நாங்கள் சில பிழைகளை செய்யும் பொழுது எங்களுடைய அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் பயனற்றதாக போய்விடும். அவ்வாறு போய்விடாதபடிக்கு நாங்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். இதுக்காக நாங்கள் இந்நேரமும் மன்றாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆண்டவரினால் கிடைக்கப்பட்ட அபிஷேகமானது நான் என்ற ஒரு தனி நபரின் வளர்ச்சிக்காக இருக்கக்கூடாது, திருச்சபையின் வளர்ச்சிக்காக இருக்க வேணும். திருச்சபை என்று சொன்னால் மக்கள், இறைவனுடைய மக்கள் தான் திருச்சபை. அப்போ அவர்களுடைய வளர்ச்சி இறைவனுடைய வளர்ச்சி. இறைவனுடைய மக்கள் வளர்ந்தால் இறைவனுடைய நாமம் உயரும், இறைவனுடைய நாமம் துதிக்கப்படும். அதுவே இறைவன் விருப்பப்படுகின்றார். இன்னும் இறைவனை அறியாத மக்களுக்கு இறை நற்செய்தியை பறைசாற்றி மனம் திருப்ப வைத்து இறைவனிடம் கூட்டிக் கொண்டு வரும்பொழுது இறைவன் இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை அடைகின்றார், சந்தோஷப்படுகின்றார். அப்படி சந்தோஷப்படும் பொழுது அந்த சந்தோஷத்தின் ரெட்டிப்பு மடங்கை அவரவர்களுக்கு கொடுத்து அவர்களை உயர்த்துவார். தீன்மையானதை நாடாது நன்மையானதை நாடி, தீன்மையான காரியங்களை செய்யாது நன்மையானவற்றை செய்து, உலக போக்குக்குள் செல்லாது, நாங்கள் பூச்சியோ கரையானோ அரிக்காத இடத்தில் எங்களுடைய சொத்துக்களை சேர்த்து இயேசுவுடன் உயிர்த்தெழுவோம். எதிர்நோக்கு வாழ்வை வாழ்வோம். தூய ஆவியானவர் கொடுக்கும் கொடைகளும் வரங்களும், இறைவாக்குரைக்கும் வரம், பரவச பேச்சு அனைத்துமே கடவுளினால் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. அது திருச்சபையின் வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டியது. தன்னுடைய சுயநல தேவைகளுக்காக பயன்படுத்தாது. உண்மையை இறைவன் மகிமைப்படுத்துவதற்காக பேசுவோம். நாம் இறை நற்செய்தியை பறைசாற்றுவோம். ஆமீன்.